எந்த இடத்துலையாவது சீமான் அவர்கள் அருந்ததிகளை வந்தியர்கள் எந்த இடத்துல சொல்லியிருக்காரு? எந்த ஒரு சாதியை வச்சியோ சாதிய வன்மத்தையோ எந்த இடத்தில் சீமான் அவர்கள் சொன்னதே கிடையாது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து 13 ஆண்டுகள் கடந்து விட்டது. எந்த சாதியையும் சொல்லி எந்த மதத்தையும் சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேசினதே கிடையாது. எதற்காக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை கைது பண்ணணும்? என்ன சொல்லிட்டாரு சொல்லுங்கள், என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாட்டில் இந்த 70 ஆண்டு காலமாக ஆட்சியில் ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகள் கூட சொல்லாததே அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் தெரியுமா? சாதி பார்த்து எனக்கு நீ ஓட்டு போட்டா அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்ன ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் என்றால் அண்ணன் சீமான் மட்டும்தான். அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் எதற்கு இத்தனை வன்மங்கள், எதற்கு இத்தனை அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள்? அப்படி நாம் தமிழர் கட்சி என்னதான் செஞ்சது இந்த தமிழ்நாட்டிற்கு? ஏன் அவர் மீது தொடர்ந்து அவதூறுகளையும் கேவலமான செயல்களையும் திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட கட்சியாளர்கள்? தொடர்ந்து பார்ப்போம். என் அன்பருக்கினை அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் கடலூர் கடல் தீபன் தம்பிகளின் ஒருவன். இது கடல் தீபன் 27 வலையொலி. அதாவதுங்க, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு மேடையில் அருந்ததிகளை பற்றி பேசியிருப்பார். விஜயநகர பேரரசில் ஆளும் பொழுது அங்கிருந்து அவர்களுக்காக வேலை செய்வதற்காக அங்கிருந்து வர வைக்கப்பட்டவர்கள் இந்த அருந்ததியர்கள் என்று ஒரு வரலாறை பேசும்பொழுது அப்பொழுது அந்த வார்த்தைகள் வந்திருக்கும். அது தவறாக அவங்களை பற்றி ஒரு இடத்துல கூட இழிவாக பேசினதே இல்லை. அண்ணன் அந்த வரலாறை சொல்லி வந்தார். அதில் உடனே அதை எடுத்துக்கிட்டு இந்த திராவிட கட்சிக்காரர்கள் சீண்டி விட்டு இந்த ஆதித்தமிழர் புலிகள் கிளிகள் ஏதோ ஒரு கட்சி வச்சுக்கிறானுங்க. அது என்ன கட்சி கன்றாவி வாயிலே வரமாட்டேது தெரியுங்களா? அந்த கட்சியில் இருக்கிற ஒரு 10-15 பேர் வச்சுக்கின்னு 15 கொடியை தூக்கிக்கின்னு இவனுங்க பண்ணுற சல்லித்தனம் மகா கேவலமானது. எந்த இடத்துலையாவது சீமான் அவர்கள் அருந்ததிகளை வந்தியர்கள் எந்த இடத்துல சொல்லியிருக்காரு? எந்த ஒரு சாதியை வச்சியோ சாதிய வன்மத்தையோ எந்த இடத்தில் சீமான் அவர்கள் சொன்னதே கிடையாது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து 13 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்த 13 ஆண்டுகளில் எந்த சாதியையும் சொல்லி எந்த மதத்தையும் சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேசினதே கிடையாது. சரிங்களா? எதற்காக இவர்கள் இந்த மாதிரி அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் அவதூறாக சித்தரிக்க நினைக்கிறார்கள்? பயம் ஒன்று தான். நாம் தமிழர் கட்சி மிக வேகமாக வளர்ந்து விட்டது. சீமான் அவர்கள் அடுத்த முதல்வராக தமிழ்நாட்டில் வந்து விடுவார். அந்த பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது. இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்துவிட்டது. அதனால தான் இருக்கிற சில்லற கட்சியெல்லாம் பொறுக்கி தேடி அவர்களை போய் சீண்டி விட்டு நாம் தமிழர் கட்சியினிடம் நேருக்கு நேராக மோதுங்கள் அப்படின்னு வேணும்னே இவர்கள் திட்டமிட்டு பரப்புகிறாங்க. எதற்காக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை கைது பண்ணணும்? என்ன சொல்லிட்டாரு சொல்லுங்கள், என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாட்டில் இந்த 70 ஆண்டு காலமாக ஆட்சியில் ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகள் கூட சொல்லாததே அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் தெரியுமா? சாதி பார்த்து எனக்கு நீ ஓட்டு போட்டா அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்ன ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் என்றால் அது அண்ணன் சீமான் மட்டும்தான். எந்த கட்சிக்காரங்களாச்சு, ஐயா ராமதாஸாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், ஐயா கருணாநிதியாக இருக்கட்டும், அம்மையா ஜெயலலிதா இருக்கட்டும், எத்தனையோ தலைவர்களாக இருக்கட்டும், இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்களா?
சாதி பார்த்து ஓட்டு போட்டு அந்த ஓட்டு எனக்கு தீட்டு நீ போடாதன்னு சொல்லியிருக்காங்களா? அண்ணன் சீமானை தவிர யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? சொன்னது கிடையாது. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மேடை எங்கும் முழங்கி வந்தார். நான் உங்கள் ஓட்டுக்கானவன் அல்ல, இந்த நாட்டுக்கானவன். நான் உங்கள் வாக்குக்கானவன் அல்ல, நாளைய தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானவன் என்று பல மேடைகளில் சொல்லிட்டு வந்தார். இதை காதலை கொஞ்சமாக அந்த கேடுகட்ட கரிகாலனுக்கும் வேலை, இந்த யூடியூப் புரோட்டஸ் மைனர் குஞ்சி அவருக்கு காதலையும் வேலை. காதலை வந்தா நீங்கள் எப்படி பேச போகிறீங்க? தேவையில்லாத வேலைகளை மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி மீது வேண்டுமென்றே அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஜனநாயகத்தை நம்பி இருக்கிறோம். அண்ணன் சீமானின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஜனநாயக முறையில் இந்த அரசியலை நாங்கள் வெல்வதற்காக உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நாங்கள் இந்த களத்தில் களமாடி கொண்டிருக்கிறோம். எங்களை தயவு செய்து திசை மாற்றி விட்டு விடாதீர்கள் என்று இந்த தமிழ்நாடு அரசை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் சீமானின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது ஜனநாயகம். ஜனநாயகத்துக்கு நேர்மையாக கடமையாற்ற வேண்டும். ஆனால் இந்த திராவிட கட்சிகளோ இந்த தேசிய கட்சிகளோ இதை கடைப்பிடிக்கவில்லை. ஜனநாயகத்தை கடைப்பிடிக்கல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்துச்சா? கிடையாது. சொல்லுங்கள், எல்லாம் தானே பார்த்துட்ருக்கீங்க. எத்தனை நியூஸு, எத்தனை பத்திரிகையாளர்கள் அங்கே போய் நேரடியாக நேர்காணல் எடுத்தான். நியூஸ் தமிழ்காரங்க போனாங்க, அவங்கள அடைச்சி அனுப்புனீங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கம் பார்த்துட்டு தானே இருந்துச்சு. அது ஜனநாயக முறையா? இது ஜனநாயக முறையா? ஒரு வாக்குக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 85,000 கிட்ட ஒரு வாக்குக்கு செலவு பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கீங்க. இது ஜனநாயகமா இல்லை பணநாயகமா? எதுக்கு இந்த தேர்தலை நீங்கள் நடத்தணும்? நடத்தாமே விட்டு போயிருக்கலாம்ல. எங்கள் அண்ணன் சொல்லும் போது டெண்டர் விட்டுருங்க. டெண்டர் விட்டு நீங்களே எடுத்துகிட்டு போயினே இருங்க. எதுக்கு இந்த தேர்தல் ஜனநாயக முறை தேர்தல் வச்சு இதில் நாங்கள் இறங்கி வேலை செஞ்சு நம்பிக்கை வச்சு இங்கே எல்லார் பழைப்பும் விட்டுட்டு இங்கே தேர்தல் இங்கே களமாட்டணும்? என்ன பயன் இருந்துச்சு? ஒரு பயனும் இல்லையே. நாம் தமிழர் கட்சி அங்கே பெரும்பான்மையான வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தது. நாம் தமிழுக்கு ஆதரவு நிறையவே இருந்துச்சு. நான் நேரடியாக மக்கள்கிட்ட நேர்காணல் எடுத்தேன். மக்களும் சொன்னாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அளிக்கலாம், நாம் தமிழர் கட்சி நல்ல கட்சி, கண்டிப்பாக அவங்க வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே நடந்தது வேறு, இங்கே நடப்பது வேறு. அப்படியே தலைகீழாக நடக்குது. எப்படி 1,10,000 ஓட்டுக்கிட்ட ஐயா EVK இளங்கோசன் திமுக கூட்டணியில் வந்திருக்கு. அதிமுக 40,000 வாக்குகள் கிட்ட வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 10,827 ஓட்டு, கிட்டத்தட்ட 11,000 ஓட்டு. போன தேர்தலே நாங்கள் அந்த வாக்கு தான் எடுத்திருந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதிகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம், அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு அதை விட 2 மடங்குகளுக்கு எங்களுக்கு இங்கே வாக்கு வந்திருக்கணும். ஆனால் அங்கே வரவில்லை. காரணம், இவர்கள் கொடுத்த பணங்கள், இவர் கொடுத்த பரிசு பொருட்கள், ஸ்மார்ட் வாட்சி, குக்கரு, கொலுசு. எதுக்கு ஏன் இந்த மாதிரி கொடுக்குறீங்க? நீங்கள் நல்லாட்சி செய்கிறோம்னா நல்லது சொல்லி வாக்கு கேட்க வேண்டியதானே. எதுக்கு இந்த கேவலமான வேலை செய்கிறீங்க? அப்போ பயம் வந்துடுச்சு இல்லை? நாம் தமிழர் கட்சி மீது பயம் இருக்குதா? அந்த எதிர்கட்சி யார்? அங்கே நாங்கள் தான் எதிர்கட்சி. நாங்கள் தான் உங்களுக்கு எதிர். திமுகவுக்கு எதிர்கட்சி நாங்கள் தான். அந்த பயத்தினால தான் ஒவ்வொரு வாக்குக்கும் இவ்வளோ காசு கொடுத்து இந்த வாக்கை வாங்கி வென்றிருக்கிறீர்கள். இதான் உண்மை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள். பணத்தை கொடுத்து உங்கள் வெற்றியை நீங்களே வாங்கி கொள்கிறீர்கள். இதான் அங்கே நடந்துச்சு. அதான் நடந்துச்சு. நாம் தமிழர் கட்சியை வாக்கு கேட்க வந்தால் நீங்களாம் இங்கே வரக்கூடாது, எதுக்கு நீங்கள் இங்கே வரீங்கன்னு கேட்குறது, 3ஆவது மாடியிலேருந்து கல் தூக்கி அடிக்கிறது, நாங்கள் வாக்கு கேட்கும் போது தடி எடுத்து அடிக்கிறது. என்ன இதெல்லாம்? நாங்கள் ஜனநாயக முறைப்படி அழகாக இராணுவ கட்டுப்பாடு, அண்ணன் சீமானின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இராணுவ கட்டுப்பாடோடு வாக்கு சேகரித்தோம். எங்களை கல் தூக்கி அடித்தது யார்? இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னது யார்? நீங்கள் தானே. இதை தொடர்ந்து அங்கே ஆரம்பிச்சுது தொழிற்சங்க பேரவை
தலைவர் அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தென்னரசு அவர்களை மண்டையை உடைச்சிங்க. அதை தொடர்ந்து ஒரு 7 பேர்கிட்ட மண்டையை உடைச்சிட்டீங்க. நாங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டோம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? நாம் தமிழ் கட்சி நான் சீமான் உங்களுக்கு என்ன பண்ணாங்க? நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இல்லை ஆள்கிற கட்சியா? அதை செய்தோம் இதை செய்கிறோம்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டோம். எங்களுக்கு எத்தனை தடவை எங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஆளை கொடுத்தீங்க? எத்தனை ஆண்டுகள் நாங்கள் இங்கே ஆண்டோம்? கிடையாது. இப்போ எதுக்காக எங்களை வெறுக்க வேண்டிய தேவை என்ன? பயம். தமிழ் தேசியம் ஒன்று இங்கே வந்து விட்டது. தமிழர் நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற முழக்கம் இங்கே தமிழ்நாடு முழுவதும் பரப்பி விட்டது. அந்த பயத்தினால்தான் இவங்க இவ்வளோ வேலையும் பண்ணுறது. தயவு செய்து இதோட உங்களுடைய ஆட்டத்தை நிறுத்திக்கோங்க. இது நல்லதுக்கு இல்லை. ஜனநாயக முறைப்படி நாங்கள் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று நாங்கள் முழுமையாக உண்மைக்காக நேர்மைக்காக இந்த அரசியலில் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். ஜனநாயக முறைப்படி நடக்கட்டும். அருந்ததிய சமூகங்களை விட்டு போராட்டம் செய்ய சொல்வது, முற்றுகை போராட்டம் செய்ய சொல்வது இதெல்லாம் சரியல்ல. இவர்கள் எடுத்து வந்தாங்க. ஒரு 30 பேர் கூட இல்லை, 10 பேர் கூட இல்லை. சொல்லப்போனால் அங்கே கும்பலாரகம் 30 பேர், 10 பேர் கூட இல்லை. தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போகிறா கல்லை தூக்கி அடிச்சுட்டு களியை எடுத்து பாட்டிலு இதெல்லாம் வீசுகிறாங்க. எதுக்கு வீசுறீங்க? அங்கே என்ன பண்ணவங்கள? யார் மேலே நீங்கள் வீசணும்? யார் மேலே வழக்கு போடணும்? அண்ணன் சீமான் மேலே வழக்கு போடணுமா? ஐயா ஈவிகே செலங்கோசம் என்ன பேசினார் ஐயா இளையராஜா குறித்து? தபாலா எடுத்து அடிக்கின்றவர்களெல்லாம் இசையமைப்பாளராக ஆகிவிட முடியாது. பணமும் புகழும் வந்தவுடன் அவர்கள் நாங்கள் உயர்ந்த ஜாதி என்று நினைத்துக் கொள்கின்றார்களே, இது என்ன நியாயம்? ராஜாவாம், அதுவும் இளைய ராஜாவாம். வயது கிட்டத்தட்ட 80 மேல் ஆக போகிறது. கேட்டால் இளையராஜா. காசு வந்துட்டா சாதி மறந்துடுமா? நீ உயர்ந்த சாதி ஆயிருவியா? 70 வயசா 75 வயசாயிருச்சு, இளைய ராஜாவா? தபேலா அடிக்கிறவனா இசை ஞானியா? இதை விட ஒரு சமூகத்தை, ஆதி தமிழ் குடிமகனை, தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு இசை அடையாளமாக இருக்கிற எங்கள் ஐயா இளையராஜாவை இழிபடுத்த முடியுமா? நீ வன்கொடுமை வழக்கு போட வேண்டிய ஒருவருக்கு தான் இத்தனை கோடியை கொட்டி வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காய். வெட்கம் இல்லாம நீ என் மேல வழக்கு போடுற அப்படின்னு சொன்னார்ல, அவர் மீது போய் வழக்கு போடுங்கயா. அதையெல்லாம் விட்டுட்டீங்க. வேங்கவேலில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்தான்ல, அவன் மேலே போய் வழக்க போடுங்க. பண்மையில் சேலத்தில் திருமலைகிரியில் ஒரு பட்டியல் சமூகத்தை தம்பி ஒருத்தர் கோயிலுக்குள்ளே போயிட்டாருன்னு திமுக ஒன்றிய செயலாளர் என்ன மாதிரி திட்டினார், எவ்வளோ அவதூறுவா, எவ்வளோ பச்சை பச்சை திட்டினா, அவர் மேலே உங்கள் வழக்க போடுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு நேர்மையாக உண்மையுமாக ஜனநாயக முறை
இருக்க முடியாது.